ரன்னிங் ஸ்டிச்சினால் சுருக்கி தைத்தல். குறிக்கோள்கள். இந்த வகுப்பின் இறுதியில் நீங்கள் அறிந்து கொள்வது: ரன்னிங் ஸ்டிச் உபயோகித்து சுருக்கி தைக்க முடியும். இது ரன்னிங் ஸ்டிச்சுடைய முக்கியமான பயன்பாடாகும். சுருக்கங்கள் பற்றிய அறிமுகம். ரன்னிங் ஸ்டிச் தையல் முறையை ஒருபடி மேலே எடுத்து செல்வோமானால், நாம் சுருக்கமுள்ள சட்டை கைகளையும் பாவாடைகளையும் தைக்க முடியும். துணியினால் தைக்கப்பட்ட பல பொருட்களுக்கு சுருக்கம் தேவைப்படுகிறது. சட்டை கைகளில் அல்லது மிகவும் பொதுவாக நீண்ட அடுக்குள்ள பாவாடைகளில் இந்த சுருக்கம் இருக்கலாம். சுருக்கத்துடன் ஆடையை தைப்பதற்கு முதலில் துணியை சம அளவில் சுருக்கத்தை ஒரு இடத்தில் சீராக அமைப்பது அவசியமாகிறது. ரன்னிங் ஸ்டிச் உபயோகித்து சுருக்கங்கள் தைப்பது எப்படி? சுருக்கத்துடன் தைக்க ரன்னிங் ஸ்டிச் எவ்வாறு உபயோகப்படுகிறது என்பதை பார்ப்போம். படி 1. தேவையான சுருக்கத்தின் நீளத்தை விட குறைந்தபட்சம் 10 இன்ச் கூடுதலான நூலை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு துணியை 10 இன்ச்சிலிருந்து 5 இன்ச்சாக சுருக்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவையான நூல் 15 இன்ச் ஆகும். இப்போது ஊசியில் நூலை நுழைத்து நூலின் நுனியில் முடிச்சு போடவும். படி 2. 3 முதல் 4 மில்லிமீட்டர், அதாவது முழு நீளமுள்ள துணியின் விளிம்பில் நிலையான ரன்னிங் ஸ்டிச் உபயோகித்து சுருக்கப்பட வேண்டும். படி 3. இப்போது துணியின் நுனியை முந்தைய தையலின் பக்கத்தில் வைத்து நூலை துணியினுள் நுழைத்து சிறிய அலை போன்ற செய்து முடிச்சை நோக்கி இழுக்கவும். இது சிக்கல் இல்லாத சீரான சுருக்கத்தை ஏற்படுத்தும். படி 4. அளவு நாடாவை உபயோகித்து சுருக்கத்தினுடைய நீளம் 5 இன்ச் உள்ளதா என்று சரிபார்க்கவும். எல்லா துணியும் உங்களுக்கு தேவையான நீளத்தில் சுருக்கியவுடன், அதாவது 5 இன்ச் இந்த உதாரணத்தில், சிறிய தையல் போட்டு ஊசியை நூலின் வளையத்தினுள் நுழைத்து நூலை உறுதியாக கட்டி முடிச்சு போடவும். இதை மீண்டும் செய்து முடிச்சை உறுதிப்படுத்தவும். உங்களிடத்தில் சுருக்கம் உள்ளது. இப்போது 20 இன்ச்சுக்கு மேல் அல்லது அரை மீட்டர் நீளமுள்ள துணியில் நீங்கள் சுருக்கத்துடன் தைக்க விரும்பினால், ஒரு நுனியிலிருந்து துணியை சுருக்கம் வரை நூலில் தள்ளுவது மிகவும் கடினமான வேலையாகும். அதனால் சில இன்ச் இடைவெளியில் துணியை சுருக்கியவுடன் நூலில் முடிச்சு போடுவது அறிவுறுத்தப்படுகிறது. முடிச்சு போடுவது சுருக்கத்தை ஒரே இடத்தில் இருக்கச் செய்யும். சீரான இடைவெளியில் இழுப்பது ஒரு எச்சரிக்கையுடைய மடிப்பை உண்டாக்கும். இந்த உதாரணத்தில் 10வது தையலில் முடிச்சு போட வேண்டும். இந்த செயல்முறையின் மூலம் சுருக்கமுள்ள சட்டை கை அல்லது பாவாடை செய்யலாம். நிபுணரின் குறிப்புகள். 1. மடிப்பை நன்றாக உறுதியுடன் இருக்கச் செய்ய நீங்கள் மேலும் ஒரு ரன்னிங் ஸ்டிச்சை முதல் தையலுக்கு இணையாக போடலாம். வேறொரு ஆடையுடன் இந்த மடிப்பை பொருத்தும்போது இந்த மடிப்பு நகராதவாறு இருக்கச் செய்யும். 2. கேதர்ஸ் செய்தவுடன் அதை மிஷினில் தைக்க வேண்டும். 2 ரன்னிங் ஸ்டிச் நடுவில் ஒட்டுத் தையல் ஓடும். இதை செய்தவுடன் வெளியே தெரியும் ரன்னிங் ஸ்டிச்சை நீக்கிவிடலாம்.
தெரியாமல் உள்ளே இருக்கும் ரன்னிங் ஸ்டிச்சை நீக்குவது உங்கள் விருப்பத்தைப் பொறுத்தது. ஆனால் தெரியாத ரன்னிங் ஸ்டிச்சுடைய ஏதாவது ஒரு பகுதி வெளியே தெரியுமானால் நீங்கள் அதையாவது நீக்குவது நல்லது. பாடச் சுருக்கம். இத்துடன் இந்த வகுப்பின் இறுதிக்கு வந்துள்ளோம். நாம் என்ன கற்றோம் என்பதை நினைவு கூர்வோம். நாம் கற்றுக்கொண்டது: ரன்னிங் ஸ்டிச் உபயோகித்து கேதர்ஸ் செய்கிறோம். அதை செய்யும் படிகளை காண்போம். படி 1: செய்ய வேண்டிய கேதர்ஸ் நீளத்தை விட 10 இன்ச்சு நீளம் கூடுதலாக நூலை எடுத்து அதன் நுனியில் முடிச்சு போடவும். படி 2: எந்த துணியை கேதர்ஸாக தைக்க வேண்டுமோ அதில் ரன்னிங் ஸ்டிச் முறையில் முழுமையாக அதன் விளிம்பில் தைக்கவும். படி 3: இப்போது துணியின் நுனியை முந்தைய தையலின் பக்கத்தில் வைத்து நூலை துணியினுள் நுழைத்து சிறிய அலைபோன்று செய்து முடிச்சை நோக்கி இழுக்கவும். இது சிக்கலில்லாத சீரான கேதர்ஸை ஏற்படுத்தும். படி 4: முழுவதுமாக துணியும் மடிக்கப்பட்டு நமக்கு தேவையான நீளத்தில் தைக்கப்பட்டவுடன் முடிச்சு போடவும். மிக நீளமுள்ள வஸ்திரங்களுக்கு ஒரு நுனியிலிருந்து துணியை சுருக்கம் வரை நூலில் தள்ளுவது மிகவும் கடினமான வேலையாகும். அதனால் சில இன்ச் இடைவெளியில் துணியை சுருக்கியவுடன் நூலில் முடிச்சு போடுவது நல்லது. முடிவுரை: ரன்னிங் ஸ்டிச் உபயோகித்து கேதர்ஸ் செய்வது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும் என நம்புகிறோம். பேக் ஸ்டிச் போடுவது எவ்வாறு என்பதை கற்க நமது அடுத்த வகுப்பை எடுத்துக்கொள்ளலாம்.